ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் ஆண்டவர் அனுமதித்த எல்லாமே நன்மைக்காக. பேதுரு படகு இரவு முழுவதும் வெறுமையை கண்டது நன்மைக்காக. ஆமென். பேதுரு படகும் அவன் நண்பர்கள் படகும். அப்படியானால் வேற படகே போகலையானா நிறைய படகு போச்சு. எல்லா படகுலும் வெறுமை அல்ல, ஏதோ ஒரு நன்மை கிடைச்சிச்சு. ஆனா இந்த 2 படகும் நன்மை அல்ல, வெறுமை. ஆமே, வெறுமை. வலையை அலசி கொண்டிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. வலையை அலசுறான்னா ஆமே, வலையில ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே கிடையாது. ஒருவேளை வலை தான் மிஸ்டேக்கா இருக்குமோ, திரும்ப வலையை அலசி பார்க்கிறான். அப்பதான் வேதம் சொல்லுகிறது, இயேசு வந்து அந்த 2 படகுகளை கண்டார் அப்படின்னு. ஒருவேளை அந்த இரவுல மற்ற படகுகள்ல ஏதோ இருந்தது போல இந்த படகுகளும் மீன்கள் நிறைந்திருக்குமானால் அன்னைக்கு இயேசு வந்து அந்த படகுல இடம் கேட்கும் போது பேதுரு கொடுத்திருப்பாரான்னு கேட்டா தெரியாது. ஹல்லேலூயா. பல வெறுமைகள் தான் தேவனோடு நம்மை நெருங்க வைத்தது. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. பல இல்லாய்மைகள் தான் தேவனோடு என்னை நெருங்க வைத்ததுன்னு சொல்லுகிறவர்கள். பல தீமையான அனுபவங்கள் தான் தேவனோடு என்னை நெருங்க வைத்தது. ஹல்லேலூயா. பல போராட்டங்கள் தான் தேவனோடு என்னை நெருங்க வைத்தது. பல பிரச்சனைகள் தான் தேவனோடு என்னை நெருங்க வைத்தது. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். படகை வெறுமையாக்குனார். ஆமென். மற்ற படகெல்லாம் நிரம்புதுன்னா ஏன் இந்த படகு ஒண்ணுமே கிடைக்கல? ஏன்னா அதான் ஆச்சரியம். அது இயேசு கூட்டிட்டு போகும்போது 2 படகு நிரம்புது. அப்ப மீன் இல்லாம இல்ல, மீன் இருக்குது. அப்ப கர்த்தர் அங்கே அனுமதிக்கல. நாம நினைக்கிறோம் இதெல்லாம் கர்த்தர் தெரியாம நடக்குது. இல்ல இல்ல. ஒரு போதகர் கடந்த வாரத்துல கூட ஒரு செய்தி கேட்டுக்கொண்டே டிராவல் பண்ணிட்டு இருந்தோம். அதுல அந்த போதகர் அப்படி அடிச்சு சொல்றாரு, எது நடந்தாலும் கர்த்தர் அறிந்துதான் நடக்குது. ஒரு இழப்பு நான் இன்னைக்கு சந்திக்கிறேனாலும் அது தேவன் அனுமதித்ததுனாலதான் சந்திக்கிறேன். அப்படி அவர் அனுமதித்து சந்திக்க வைக்கிறார்னா இந்த இழப்பை தாண்டி ஒரு நன்மை கர்த்தர் எனக்கு வச்சிருக்கிறார் என்று விசுவாசம். எத்தனை பேர் தைரியமாய் சொல்ல முடியும்? அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. பாடுங்கள். அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்கான யாவும் செய்து முடிப்பே. நீர் செய்வீராண்டவரே, நீர் செய்வீராண்டவரே எனக்காக. கரங்கள் 2ஐயும் உயர்த்தி உங்க கைகள் Oh, thank you Jesus. உம்மால் கூடாதது எதுவும் இல்ல. உங்க கைகள் என் தேவனே, உம்மா எதுவும் இல்ல. உம்மால் கூடா ஓ தேவனா இயேசுவால் கூடா. ஆமென். எனவேதான் ஆரம்பத்தில் சொன்ன வார்த்தை திரும்ப சொல்லுகிறேன். இது நான் சந்திக்கிறதா கர்த்தர் சந்திக்க வைக்கிறதா என்பதை ஒரு தேவ பிள்ளை அதுல மட்டும் கிளியரா இருக்கணும். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் நம்மை கர்த்தர் சிலதை சந்திக்க வைப்பார். அது கர்த்தர் சந்திக்க வைக்கிறதுன்னு சொல்றதை விட நாமளா போய் சந்திக்கிறது. அந்த பிரச்சனைக்கு தீர்வு எப்படி முடியும்லாம் நமக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் சிலதை பர்பஸா, அது இழப்பானாலும் சரி, நஷ்டங்களானாலும் சரி, ஆமென், சில சோதனைகள், இது கர்த்தர் அனுமதி. ஆபிரகாமுக்கு என்ன நிச்சயம்னா, என்ன நம்பிக்கையில அதிகாலை எழுந்து ஆபிரகாம் ஈசாக்கு கூட்டிட்டு போறாருன்னா, இது ஆபிரகாம் சந்திக்கிறதல்ல, இது ஆபிரகாமை கர்த்தர் சந்திக்க வைத்தார். அதனாலதான் கேள்விகள் எழும்பும் போது ஆபிரகாம் சந்தேகப்படாமல் சொல்லுகிறார், கர்த்தர் பார்த்துக் கொள்வார், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஏன்னா ஆபிரகாமுக்கு அவ்வளவு கான்பிடன்ட். கர்த்தர் ஒன்றை என்னை சந்திக்க வைக்கிறார் என்றால் அது தீமைக்கல்ல, அது நன்மைக்கு ஏதுவானது. அநேக காரியங்கள் என்னை தேவனோடு நெருங்க பண்ணினதே தவிர அநேக நெருக்கங்கள் தான் அவரோடு நெருங்க பண்ணுகிறது.
ஆமென். ஆதியாகமம் 26வது அதிகாரத்தில் ஈசாக்கினிடத்தில் சத்துருக்கள் வந்து சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னை நேற்றுக்கு ரொம்ப சிந்திக்க வைத்த, திரும்ப திரும்ப படிக்க வைத்த இந்த வார்த்தை. அதனுடைய 29வது வசனம் 28 சொல்லுகிறார்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோட கூட இருக்கிறார் என்று கண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு 29 அந்த அபிமெலேக்கும் அவனோடு வந்தவர்களும் கேராரிலிருந்து வந்தவர்கள் 26வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது யாரெல்லாம் வந்தார்கள் என்று. அத்தனை பேரும் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோடு அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோடு உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள். ஹல்லேலூயா. ஏன்னா இந்த வார்த்தை ரொம்ப ஒரு பக்கம் ரொம்ப யோசிக்க வச்ச வார்த்தை. சத்துருக்கள் சொல்ற வார்த்தை நல்ல கவனிங்க. நாங்கள் உம்மை தொடாமல், 2வது வார்த்தை நன்மையே உமக்கு. நான் இப்போ ஒரு கொஸ்டின் கேட்க, அவங்க நன்மை செஞ்சாங்களா தீமை செஞ்சாங்களா? அவன் பெருகுகிறான் தெரிஞ்ச உடனேயே அபிமெலேக்கு அவனை கிளம்பிருந்தான். இது நன்மையா தீமையா? தீமை. ஏசைக்கு தோண்டி தண்ணி வருது, சித்னாவை தோண்டி தண்ணீர் வருது, சத்துருக்கள் வந்து அவனை அனுபவிக்க விடல, துரத்திட்டாங்க. இது நன்மையா தீமையா? ஆனா இங்க சத்துருக்கள் வந்து என்ன சொல்றாங்க தெரியுமா? நாங்கள் உம்மை தொடல, 2வது உமக்கு நன்மையே செஞ்சோம். ஹல்லேலூயா. உடனே ஈசாக்கு, நீ என்ன நன்மையா செஞ்ச அப்படி சொல்லிட்டு ஈசாக்கு சண்டைக்கு போகல. அந்த வார்த்தை ரொம்ப யோசிக்க வச்ச வார்த்தை சொல்லிட்டு கடைசியில் அவங்க என்ன சொல்றாங்க? நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இந்த வார்த்தையை நான் ஆவிக்குரிய அர்த்தத்தோடு ஆண்டவர் என்னோடு பேசினதை நான் அப்படியே சொல்ல விரும்புகிறேன். தேவனால் ஒருவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருந்தால், நான் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவனானால், நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவனானால், எனக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழும்பும் போது ஒன்னே ஒண்ணுதான் நடக்க போகிறது. நன்மை மாத்திரமே கர்த்தர் எனக்கு செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசித்து ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. சத்துருக்கள் எழும்பினாலும் அது நன்மையாய் தான் முடியும். யாருக்கு தெரியுமா? கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆமென். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவனுக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழும்ப வைக்கிறதே நன்மைக்காக. நன்மைக்காக. சத்துருக்கள் வாயிலிருந்து இப்ப இந்த வார்த்தை என்ன வருதுன்னா, நான் உங்களுக்கு தீமை செய்யலப்ப உனக்கு நன்மையை தான் செஞ்சிருக்கிறோம். ஈசாக்கு அதை ஏற்றுக்கொள்ளுது. ஆனா ஈசாக்குக்கு அது கன்ஃபார்மா தெரியுது, எஸ் இந்த சத்துருக்கள் எழும்பவில்லை என்றால் எனக்கென்று வைத்திருக்கிற ரெகோபோத்தை என்னால பார்த்திருக்க முடியாது. 2 காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். சத்துருக்கள் எழும்புவது 2 காரியத்திற்காக. 1, என்னுடையதை நான் பார்ப்பதற்காக. 2, என்னோடு இருக்கிறவர்கள் அவர்கள் பார்க்கிறதற்காக. ஆமென். ஈசாக்கை ரெகோபோத்தை காண வைக்கிறார். சத்துருக்களை ஈசாக்கோடு கூட கர்த்தர் இருக்கிறதை பார்க்க வைக்கிறார். ஈசாக்கு என்ன சொல்லுகிறார்? கர்த்தர் எனக்கு உண்டு பண்ணினதை நான் பார்த்தேன் என்று. சத்துருக்கள் வந்து என்ன சொல்லுகிறார்கள்? உம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறதை நாங்கள் பார்த்தோம் என்று. ஹல்லேலூயா. அப்படியான சத்துருக்களை கர்த்தர் சில நேரத்தில் எழுப்பி விடுவது 2 காரியம். என்னுடையதை நான் பார்க்க, என்னோடு இருக்கிறவரை அவர்கள் பார்க்க. இந்த வார்த்தையை சத்தமா சொல்லுங்க. என்னுடையதை நான் பார்க்க, என்னோடு இருக்கிறவரை அவர்கள் பார்க்க. ஹல்லேலூயா. ஆமென். என்னுடையதை நான் பார்க்கிறது வரையும் சத்துரு ஓய மாட்டான். என்னோடு இருக்கிறதை அவர்கள் பார்க்கிறது வரையும் சத்துரு ஓய மாட்டான். ஆமென். அப்ப என் பிரச்சனை எல்லாம் எப்ப தீரும் தெரியுமா? என்னுடையதை பார்க்க. அதோட முடியாது, என்னோடு கூட அவர் இருக்கிறத பார்க்க. அவர் இருக்கிறத பார்க்கணும். அப்ப உங்களுக்கு விரோதமா ஒரு போராட்டம் அல்லது சத்துருக்கள் எழும்புகிறார்கள் என்றால், ஒரு தேவ பிள்ளை எந்த பாதையில நடக்க தீவி இருக்கணும் தெரியுமா? என் கூட கர்த்தர் இருக்கிறத அவங்க பார்க்கணும். அவங்க பார்க்கணும். அதுக்காக நீங்க போராட்டம் பண்றதுனால பிரச்சனை சால்வ் ஆகாது. நீங்க எதிர்த்து போறதுனால பிரச்சனை சால்வ் ஆகாது. அவன் கண்டு அறிந்து கொள்ளணும், இவன் கூட கர்த்தர் இருக்கிறார், இவன் கூட கர்த்தர் இருக்கிறார். இது நம்முடைய வாய் பேச்சினால சால்வ் ஆகிற காரியம் அல்ல, அல்லது எதிர்த்து போராடுறதுனால சால்வ் ஆகிற காரியம் அல்ல. ஒரே காரியம் தான் இந்த ஈசாக்கு செய்யறார். விலகி விலகி கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு
கர்த்தர் சொன்ன வார்த்தை கீழ்ப்படிச்சு தான் கர்த்தருடையவன் என்பதை காண்பிப்பதில் ஈசாக்கு உறுதியாயிருந்தான். எனவே இந்த காலை நேரத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற உள்ளமே, ஒரு சத்துருவ கர்த்தர் உங்களுக்கு விரோதமா எழுப்பி விடுறார்னா அல்லது எழும்புகிறதுக்கு அனுமதிக்கிறார் என்றால் 2 காரியம் கன்ஃபார்ம். 1, உங்களுக்காக கர்த்தர் உண்டை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்க. 2, உங்க மூலம் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறதை அவர்கள் காண வைக்கப்போம். எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? இன்று எனக்கு விரோதமா எழும்பின எல்லா போராட்டத்தின் நடுவிலும் கர்த்தர் எனக்கானதை காண பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நடப்பதெல்லாம் நன்மைக்கு தான், நன்றி சொல்லி பாடிடுவே. கலக்கமில்லை, கவலை இல்லை, களி கூர்ந்து பாடிடுவேன். சொல்லுங்க, நடப்பதெல்லாம் நடப்பதெல்லாம் நன்மைக்கு தான், நன்றி சொல்லி. கலக்கமில்லை, கலக்கமில்லை, கவலை, களி கூர்ந்து பாடிடு. யெகோவாயீரே என் வாழ்வின் துணையானார், எல்லாமே பார்த்து கொள்வார். யெகோவாயீரே என் வாழ்வின் துணையானார், எல்லாமே. இந்த வார்த்தை சொல்லுங்க, யெகோவாயீரே, யெகோவாயீரே என் வாழ்வில் துணையானார், எல்லாமே பார்த்து கொள்வார். ஒரு விசை கூட, யெகோவாயீரே, ஆமே என் வாழ்வில் துணையானார், எல்லாமே. ஆண்டவர் ஈசாக்கின் லைஃப்ல எதுவரை இந்த பிரச்சனைய தொடர விட்டுட்டே இருந்தார்னா, அவங்க கண்கள் இவனோடு கூட கர்த்தர் இருக்கிறதை பார்க்கும் வரையிலும். அபிமெலேக்குக்கு முன்பாக ஈசாக்கு விதை விதைத்த போது வேதம் சொல்லு, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் 12வது வசனம், அந்த வருஷத்துல 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான் என்று வேதம் சொல்லுகிறது. உடனே அபிமெலேக்கு ஈசாக்கின் இடத்தில் வந்து, உன் கூட கர்த்தர் இருக்கிறார், அதனால புறப்பட, அப்படி சொல்லல. அவன் என்ன சொல்லுகிறான்? 16வது வசனத்தில் அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கலும் நீ மிகவும் பலத்தவனாய் இருக்கிறார். அப்ப இந்த இடத்துல அவனுக்கு உண்டாகிற பலத்தை பார்க்கிறாங்க, அவன் கூட இருக்கிற கர்த்தரை பார்க்கல. சபையை நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறதை மற்றவர்கள் பார்க்கும் வரையிலும் சில பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். ஆமென். பார்க்கிறது வர. எனவே ஒரு தேவ பிள்ளை நம்மிடத்தில் இருக்கிற பலனை காண்பிக்க துடிக்கிறதை விட நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறதை காண்பிக்க துடிக்கிறது. என் கூட கர்த்தர் இருக்கிறார், இதை சொல்றதுல இதை காண்பிக்கிறதுல ஒரு தேவ பிள்ளை அதிக தீவிரமா இருக்கும். நம்ம கர்த்தர் தருகிற நன்மையை காண்பிப்போம், நம்ம கூட இருக்கிற கர்த்தரை காண்பிக்கிறோமா? நம்முடைய செயல்கள், நம்முடைய கிரியைகள், இவைகள் நிமித்தம் தேவன் என் கூட இருக்கிறதை மற்றவர்கள் பார்க்க துவங்குவார்களானால் யுத்தம் இல்லாத இளைப்பாறுதலை கர்த்தர் தருவார். அவனுக்குண்டான ஆசீர்வாதத்தை பார்த்து அவன் சொல்லவில்லை. ஏசைக்குல தண்ணி வரதை பார்த்து சொல்லல, உன் கூட கர்த்தர் இருக்கிறார் என்று. சித்தனால தண்ணீர் வரதை பார்த்து சொல்லல, உன் கூட கர்த்தர் இருக்கிறார் என்று. அவனுடைய கிரியையை பார்த்து சொல்றான். அவன் கிரியையை பார்த்து. அப்ப ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்ட சில பிரச்சனையை கர்த்தர் என் லைஃப்ல அனுமதிக்கிறார்? ஏன் சிலரை எனக்கு விரோதமாய் கர்த்தர் எழுப்பி கொண்டே இருக்கிறார் என்றால், ஆண்டவர் விரும்புறது உன் கூட நான் இருக்கிறது அவன் பார்க்கணும்பா. உன்னை பிளஸ் பண்றதுல அல்ல அவன் அதை பார்க்க போறது, நீ உன்னுடைய கிரியையில அவன் பார்க்க விரும்புறான். ஆசீர்வாதத்தை பார்த்து கர்த்தர் என் கூட இருக்கிறதை மற்றவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்னால், ஈசாக்கு பஞ்ச காலத்துல 100 மடங்கு பலன் பெறும் போதே அபிமெலேக்கு சொல்லி இருக்கணுமே, உன் கூட கர்த்தர் இருக்கிறார். அப்ப சொல்லல. ஏசேக்கு சித்தனா பெலிஸ்தியர்கள் தூர்வாரி போட ரீசனே அவங்க காலத்துல அதுல தண்ணி இல்ல. இப்ப இவன் தோண்டினது தண்ணி வருது. உடனே வந்துட்டாங்க, இது எங்க இடம் எங்க இடம் அவங்க பிரச்சனை பண்ணோம். அந்த இடத்துல சொல்லல, எப்பா நீ தோண்டினா தண்ணி வருது, அப்போ உன் கூட தான் கர்த்தர் இருக்கிற, இப்படி சொல்லல. அப்போ ஒரு நன்மையை வைத்து அல்ல, நம்முடைய கிரியை வைத்து தேசம் மாறியும். என் செயல்கள், என் பேச்சுகள்,
என்னுடைய பழக்கங்கள், என்னுடைய பார்வைகள். இந்த இடத்துல அபிமெலேக்கு இவனை போன்னு சொன்னதும் அந்த இடத்துல எந்த வார்த்தையும் மறு பேச்சு பேச ஒதுங்கி போறார். ஏசேக்கே வந்து அவங்க கை வச்சதோ ஒதுங்கி போறார். சித்னா வந்து கை வச்சதோ ஒதுங்கி போறார். உண்மையிலேயே அதை தோண்டி வேலை செஞ்சது ஈசாக்கு. நான் அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறேன். அதுவும் ஆபிரகாம் தோண்டின துறவை தான் ஈசாக்கு வந்து தோன்றார். நம்ம ஊர்ல சொல்லணும் அப்பா சொத்து. அப்பா சொத்துல தான் வந்து இவன் கை வைக்கிறான். ஆனா அந்த அப்பா சொத்தை தான் அவங்க வந்து தடுக்கிறாங்க. இந்த இடத்துல இது எங்க அப்பா சொத்தாக்கும் அப்படி சொல்லிட்டு சண்டை போட நிக்கல, வாக்குவாதம் பண்ணவில்லை. அவன் ஒதுங்கி போறான். இப்ப இவனுக்கு உண்டாகிற நன்மையை இவர்கள் பார்த்து சொல்லல, இவனுடைய கிரியை பார்த்து சொல்றாங்க. உன் கூட கர்த்தர் இருக்கிறதை கண்டோம். நம்ம என்ன நினைக்கிறோம்? ஆண்டவர் என்ன இப்படி பிளஸ் பண்ணிட்டா, என் கூட இருக்கிறவங்கள என்ன நினைப்பாங்க? உன் கூட கர்த்தர். நம்ம கிரியையில மாற்றம் உண்டாச்சுன்னா எல்லாரும் பார்ப்பாங்க. ஹல்லேலூயா. நம்முடைய செயல்கள்ல கர்த்தர் சிலதை அனுமதிச்சது எனக்கானதை அழிப்பதற்கோ அல்லது புதிதாய் நன்மைகள் அதுக்காக மாத்திரம் அல்ல. இழந்ததை இரட்டிப்பாக்குவார். ரைட், இழந்ததை கர்த்தர் எனக்கு திரும்ப கொடுப்பார். சில இல்லாய்மையை கர்த்தர் காண வச்சிருக்கிறார்னா சிலதை உண்டாக்கி கொடுப்பார். சில அழிவை காண வச்சிருக்கிறார்னா சிலதை ஆசீர்வாதமாய் தரப்போகிற இதெல்லாம் செய்வார். ஆனால் சிலதை கர்த்தர் அனுமதித்தது என் கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை என்னுடைய வாழ்க்கையின் சில கிரியைகள் நிமித்தமாய் ஜனம் அறிந்து கொள்ளும்படியாய். ஹல்லேலூயா. இழப்புக்கு திரும்ப உங்களுக்கு என்னென்ன இழந்தீர்களோ, நீங்கள் இக்கட்டுகளை ஆபத்துகளை காண வைத்தது உண்டானால் அதற்கு பதிலாய் கர்த்தர் உங்களை மேன்மையாய் நிறுத்த என் ஆண்டவர் அதில் உண்மை உள்ளவர். ஆமென். ஆமென். யோபுட்டந்து ஒன்னை எடுத்தவர் ரெண்டாதான் கொடுக்கிறார். ரெண்டாதான் கொடுக்கிறார். அப்படி அவர் யாரையும் தீமைக்குள்ள அனுமதிக்க மாட்டார். ஆனா கர்த்தர் சிலதை அனுமதிக்கிறார் என்றார். அதுல கர்த்தர் எனக்கானது வைத்திருக்கிற ஒரு நன்மையை விட என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறதை, என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறதை. ஆமென். அப்ப சில காரியங்களை கர்த்தர் சிலர் திடீர்னு ஒரு சிலர் உங்களுக்கு விரோதமா எழும்புறாங்கன்னா கர்த்தர் அந்த இடத்துல உங்களை எப்படி நிறுத்த விரும்புறாங்க? உங்க கூட கர்த்தர் இருக்கிறத அவங்க பார்க்கணும். அது எப்படி காட்டுறது? அவங்களோட கர்த்தரை பிளஸ் பண்ணி அப்படி இல்லை. என்னுடைய செயல்கள், அவங்க எனக்கு விரோதமா பேசும்போது நான் எப்படி பேசுறேன், நான் என்ன பேசுறேன், நான் என்ன செய்யறேன், என்னுடைய கிரியைகள் எப்படி இருக்குது. அவங்க சண்டைக்கு வராங்க, நானும் சண்டைக்கு போறேன்னா, அவங்க என்கிட்ட வாக்குவாதம் பண்றாங்க, நானும் இதெல்லாம் பார்த்துதான். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இப்படி சண்டைக்கு வரும்போது அவங்களோட ஆண்டவர் என் வீட்டை கட்டி உயர்த்திட்டார்னா அதை பார்த்து அவங்க சொல்லுவாங்க. அப்படி சொல்ல மாட்டாங்க. அப்படி சொல்ல அதுல பார்ப்பாங்க, கர்த்தர் தர்றது பார்ப்பாங்க. ஆனா கர்த்தர் உன் கூட இருக்கிறார் என்பதை பார்க்கணும்னா உன்னுடைய ஆசீர்வாதத்தில் அல்ல, உன்னுடைய ஆத்மாவில் உண்டாகிற மாற்றங்கள். இந்த சேஞ்ச் மட்டும் ஒரு சாபத்தை தேவ பிள்ளைகளுக்குள்ள உண்டாயிடுச்சுன்னா சத்துருக்கள் வந்து சொல்லுவாங்க, ஐயா எங்களை சமாதானப்படுத்தி அனுப்ப. அவன் போராடினவர்களை நீங்கள் தேடியும் காணாது இருக்கத்தக்கதா. எத்தனை பேர் விரும்புறீங்க? 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என் கூட நீங்க இருக்கிறத பார்க்கணும்ப்பா, என் கூட நீங்க இருக்கிறத பார்க்கணும். ஆண்டவரே அப்படிப்பட்ட இருதயத்தை எனக்குள்ளே தாரும். இந்த ஈசாக்கை போல என்னுடையதை நீர் காண்பிக்கிறீர், ஆனால் என்னோடு இருக்கிறதை நீர் பார்க்கணும். எனக்கானதை நீர் எனக்கு காண்பிக்கிறீர், ஆனால் என்னோடு இருக்கிறவர்கள் நீர் என்னோடு இருக்கிறதை பார்க்கணும். எத்தனை பேர் விரும்புறீங்க? உண்மையா என்கிட்ட பேசுறவங்க, எனக்கு விரோதமா எழும்புகிறவர்கள் என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறத பார்க்கணும். அதுதான் எனக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம், அதுதான் எனக்கு கிடைக்கிற கனம், அதுதான் எனக்கு கிடைக்கிற மேன்மை. ஈசாக்குக்கு ரெகோபோத்தை விட ஈசாக்குக்கு சத்துருக்கள் வந்து உம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்று சொன்ன வார்த்தை தான் அந்த ஆசீர்வாதத்தில் பெரிய ஆசீர்வாதம். இப்படி ஒரு மாற்றம் உண்டாகுமானா நீங்கள் சத்துருக்களை சமாதானப்படுத்துவீர்கள், நீங்கள் அவர்களை ஆசீர்வதிப்பீர்கள், நீங்கள் பார்வனை ஆசீர்வதிப்பீர்கள், உனக்கு விரோதமாக இருக்கிறவனை நீ ஆசீர்வதித்து அனுப்புவாய். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. ஆமா, இப்படி ஒரு மாற்றம் உண்டாகுமானால் சத்துருக்கள் என்ன சொல்றாங்க அந்த வசனத்தில் 29ல, நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடி உம்மோடு உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். ஆமென். உன் கூட நாங்க உடன்படிக்கை சேர வராங்க. ஆமென். நமக்குள்ள சரியான மாற்றம், யாக்கோபுக்குள்ள மாற்றம் உண்டானதும் ஏசா வந்து கட்டி அணைக்கிறான். விரோதமா எழும்பின ஏசா கட்டி அணைக்கிறான். நமக்குள்ள உண்டான மாற்றம்
நமக்குள்ள உண்டான மாற்றம். அப்ப இந்த ஒரு வார்த்தையை சொல்லும் போது இன்னொரு வார்த்தையை சொல்றேன், நமக்குள்ள மாற்றம் உண்டாகாதது வர சத்துரு எழும்பிதான் நிற்பான். நம்ம என்ன நினைக்கிறோம், ஆண்டவரே சத்துருவை மாத்துங்க மாத்துங்க, மாத்த மாட்டார். நீ மாறாம அது மாறாது. சில போராட்டங்கள், சில பிரச்சனைகள் நாம மாறாம, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்ம மாறினா மாறும். நமக்கு நம்ம மாறாட்டாலும் பிரச்சனை இல்லை, அவன் மாறணும். அதுக்கு எவ்வளவு நாள் ஃபாஸ்டிங்னாலும், ஆகஸ்ட் மந்த் இல்ல எத்தனை மந்த் ஃபாஸ்ட் போட்டாலும் சில காரியங்கள் அவன் லாபான் பிரச்சனையை அவர் மாத்திடுவார். ஆனா சில பிரச்சனைகள்ல ஏசா இனி உண்மையிலே யாக்கோபு மேல கை வைக்க கூடாதுன்னா ஏசாக்கு ஒண்ணு தெரியணும், கர்த்தர் யாக்கோபு கூட இருக்கிறார். அப்படி தெரியணும்னா யாக்கோபே நீ யாக்கோபாய் போனா ஆகாது, இஸ்ரவேலாய் போனாதான். அப்ப யாக்கோபு இஸ்ரவேலாய் மாறணும்னா ஏசா தொட்டால் ஆகாது, யாக்கோபு தொடப்பட்டால் தான். யாக்கோபு செஞ்ச காரியம் என்ன? ஃபர்ஸ்ட்ல தன்னுடைய நன்மைகள் எல்லாம் ஃப்ரெண்ட்ல அனுப்புறா. ஏசா இதை பார்த்தாவது மனம் இறங்குவான், அப்படிதானே அனுப்புறாரு. ஃபர்ஸ்ட்ல லேயால பொருட்கள் எல்லாம் அனுப்புறாரு. அடுத்து லேயால மாட்டினாலும் பரவாயில்ல, ராகேல் போயிட மாட்டாளே சொல்லிட்டு ராகேல் ரெண்டாவது அனுப்புறாரு. எல்லாத்தையும் அனுப்பணும். எதுக்கு அனுப்புறாருன்னா ஃப்ரெண்ட்ல ஏசா அப்படி பார்த்தாவது மனம் இறங்குவார். உன் நன்மையை பார்த்து இறங்க மாட்டான், உன் மனதை பார்த்து தான் அவன் இறங்குவான். யாக்கோபே உனக்குண்டான, அதான் சொன்ன, ஆசீர்வாதத்தை பார்த்து அல்ல கர்த்தர் உன் கூட இருக்கிறார் என்பதை சத்துருக்கள் பார்ப்பது உன்னுடைய கிரியைகளை பார்த்து, உன்னுடைய உனக்குண்டான மாற்றத்தை பார்த்து. ஆமென். சபையை இதுலதான் நம்ம விரும்பணும், இதுலதான் வளரணும். ஆசீர்வாதங்கள் நமக்கானது, நம்முடையது. அதில் நமக்கானது. இந்த வார்த்தை சொல்லும் போது நடந்த ஒரு சாட்சியை சொல்றேன். இது ஒரு சிம்பிளான சாட்சி. என் ரெண்டாவது பொண்ணுக்கு ரீசெண்டாக தான் போய் மொட்டை அடிச்சோம். சரியா, மொட்டை அடிச்சுட்டு அன்னைக்கு ஒரு கடைக்கு ஒரு பொருள் வாங்குறதுக்காக போகும்போது அவர் கேப் வச்சிருந்தான். அந்த கேப்பு அந்த ட்ராலி எடுத்துட்டு அவள் அந்த ட்ராலிக்குள்ள உட்கார்ந்துட்டு இருந்தா. அவளுக்கு தலையில வைக்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னு அந்த ட்ராலிலே போட்டாள். பொருட்கள்லாம் வாங்கிட்டு பில் போடும்போது அந்த கேப்பை மறந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு பிறகுதான் ஞாபகம் வந்துச்சு, கேப்பு அந்த ட்ராலியில இருந்துச்சு. பில் ஏதாவது போட்டாங்களான்னு பார்த்தா பில் எல்லாம் போடல, உள்ளே இல்லை. திரும்ப இங்கிருந்து ஒரு 2 பிரதர்ஸ் அந்த கடைக்கு அனுப்பி விட்டு அந்த கேப் கிடைக்குமான்னு அங்கே கடையில் கேட்டால் அவங்களும் தேடி பார்க்குறாங்க, கேப் இல்லை. இது நடந்தது ஆகஸ்ட் 18. போன வாரம் சரி அதை விட்டுட்டோம். சரி போனது போட்டு வேற கேப் வாங்கிக்கலான்னு விட்டோம். போன வாரம் அதே கடைக்கு திரும்ப நாங்கள் ஃபேமிலியாக போகும்போது இந்த கேப் இருக்க செஷனில் சும்மா அந்த வழியாக போகிறோம். அங்கே போன ஒரு கேப் அதிலே இருக்கு. எல்லா கேப்பும் விற்கிற கூட்டத்தில் இந்த கேப்பையும் வச்சிருக்கிறாங்க. என் ஒய்ஃப் பார்த்துட்டு இது நம்ம கேப் ஆச்சே, புறவை பார்த்து எல்லா கேப்லயும் பில் இருக்கு, இதுல மட்டும் பில் அந்த ஸ்டிக்கர் ஒட்டல. அப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இது நம்ம கேப். அதனால எப்படி வச்சிருக்காங்க பாத்தீங்களா? அப்பதான் டவுட் ஆச்சு, ஒருவேளை இப்படி விட்டுட்டு போன எல்லாத்தையும் தூக்கி கடையில வச்சுட்டான். இருந்தாலும் அந்த கேப்பை வச்சுட்டு நான் சொல்றேன் எடுத்து போடு, நம்ம கேப் தானே. இருந்தாலும் எங்களுக்கு மனசு வரல. உடனே அந்த கடைக்காரங்களை கூப்பிட்டு இப்படி ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு கேப் மிஸ் ஆச்சு, அது இந்த கேப் தானா கேட்டு சொல்லுங்க, நாங்கள் எடுத்துட்டு போறோம். இல்லைன்னா இது இங்கே உள்ளது ஆனால் பில் போடுங்க, நான் பில் பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போய் உடனே கேமராலாம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு பில் இல்லை சார் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ தான் நானே என் ஒய்ஃபை பேசி நமக்கானது நமக்கானது. கிட்டத்தட்ட 3 வாரம் ஆச்சு. அந்த ஒரு கேப்பு தான் அதுலேயே டிஃப்ரெண்டாக இருக்கு. இன்னும் சொல்ல போனால் நல்லா இருக்கு. அந்த கேப்பை யாரும் வாங்கலை. சரி மிஸ் ஆச்சுன்னு மிஸ் ஆன கூட்டத்தில் வச்சாங்கன்னா ஓகே நமக்கானது போய் எடுத்துக்கலாம். இது விக்கிற கூட்டத்தில் தான் வச்சிருக்கிறாங்க. ஆனா சபை உனக்கானது உன் கையில தான் வரும். உன்னுடையது நஷ்டப்பட்டு போக கர்த்தர் விட மாட்டா. உங்களுடையது நஷ்டப்பட்டு போக கர்த்தர் விட மாட்டா. நம்முடையது நம்ம கையில வரும். ஹல்லேலூயா, ஆமென். இது ரொம்ப அது ஒரு பெரிய ஒரு லெசன் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துச்சு. நமக்கான நன்மையை இன்னொருத்தங்களை கை வைக்க கர்த்தர் விட மாட்டான். விக்கிற கூட்டத்தில் 3 ஆகஸ்ட் 18 நடந்த, நான் உடனே டேட் பார்க்குறேன். அந்த டேட் என்னைக்கு? ஆகஸ்ட் 18. கிட்டத்தட்ட 3 வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இந்த கேப் அதே இடத்துல அவங்க விற்கணும் இந்த அந்த கூட்டத்தில் தான் வச்சிருக்கிறாங்க. ஒருத்தர் கூட அந்த கேப்பை வாங்கணும்ட்டு. ஏன்னா எல்லா கேப்புமே ஒரே மாடலில் இருக்கு, இந்த ஒரு கேப் மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கு. அப்ப இந்த கேப்பை யாராவது வாங்கிட்டு, ஒருத்தரும் வாங்கல. கர்த்தர் கை வைக்க விட மாட்டார்.
ரெகோபோத் உன்னுடையதானார், ரெகோபோத் உன்னுடையதானார். அந்த ரெகோபோத்துக்கு விரோதமாய் சத்துருக்கள் வருவதில்லை. ஹல்லேலூயா. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே, நம்பத்தக்கவர். ஆமென். உண்மையுள்ளவர். பொய் சொல்லிட நீர் மனிதன் அல்ல, மனமாறிட மனு புத்திரன் அல்ல. பொய் சொல்லிட நீ மனமாறிட மனு புத்திரன் அல்ல. நீர் செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை, நீர் செய்வதை சொல்ல. எல்ஷடா, எல்ஷடா தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெரு. அன்னைக்கு அந்த கேப் மிஸ் ஆச்சேன்னு ஃபீல் பண்ணோம், அப்புறம் அது கிடைச்சது சந்தோஷம். ஆனா இன்னைக்கு அது சாட்சியா மாறிட்டேன்னு சந்தோஷப்பட்டேன். ஏன் இந்த வார்த்தை சொல்றேன்னா, பலது உங்களுக்கு சாட்சியாய் மாறதான் கர்த்தர் சிலதை அனுமதித்தார் என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நடப்பது எல்லாமே நன்மைக்கு. பக்கத்துல பார்த்து சொல்ல, எல்லாமே நன்மைக்குன்னு சொல்லுங்க. நீங்க அழுதது நன்மைக்கு சகோதரி, சில துன்பங்களை சந்தித்தது நன்மைக்கு, சில மனாந்திரத்தை சந்திக்க வைத்தது நன்மைக்கு, சில இல்லாய்மைகளை சந்திக்க வைத்தது நன்மைக்கு, நடப்பது நன்மைக்கு. ஹல்லேலூயா. நடப்பதெல்லாம் நன்மைக்கு தான், நன்றி சொல்லி பாடிடுவேன். கலக்கமில்லை, கலக்கமில்லை, கவலை இல்லை, களி கூர்ந்து சொல்லுங்க. நடப்பதெல்லாம் நன்மைக்கு தான், நடப்பதெல்லாம் நன்றி சொல்லி பாடிடுவேன். ஓ கலக்கமில்லை, கலக்கமில்லை, கவலை இல்லை, களி கூர்ந்து. யெகோவாயீரே, யெகோவாயீரே, என் வாழ்வின் துணையானார், எல்லாமே பார்த்து கொள்வார். யெகோவாயீரே, ஓ எல்லாமே, எல்லாமே. அப்ப ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி நான் ஆராதிக்க விரும்புகிறேன். ஒரு சத்துருக்களை கர்த்தர் எழும்ப விடுறார்னா, என் நன்மையை பார்க்க வைக்கிறதற்காக மாத்திரமல்ல, என்னிலே ஏதோ ஒரு மாற்றத்தை பார்க்க வைக்கிறதற்காக. ஹல்லேலூயா. நம்ம மேக்ஸிமம் வெளியில உள்ளதான் பார்க்கிறோம், அப்படி அல்ல. சில மாற்றங்கள் உள்ள கர்த்தர் தர விரும்புகிறதுனால, ஆமென், இந்த வழியில இவனை நடத்துனா இந்த கேரக்டரை சேஞ்ச் பண்ணிடலான்னு கர்த்தர் தெரிந்து, ஆமென், அப்படிதாங்க மாத்திட்டு இருக்கிறாரு இல்ல. ஆமென். பொறுமை இல்லாத பெற்றோர்லாம் பிள்ளைங்க பிறந்ததும் பொறுமை வருதா இல்லையா? வர வச்சிருவாங்க. ஒவ்வொரு கேரக்டரையும் சேஞ்ச் பண்றதுக்கு ஒரு பிரச்சனைய. அப்ப ஒரு போராட்டம் எழும்பும் போது அதுல ஒரு நன்மையும் இருக்கிறது, அதுல எனக்கு ஒரு மாற்றமும் இருக்கிறது. அப்ப மாற்றம் வருகிறது வர அந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். மாறிட்டோம்னா அதுவும் மாறிடும். ஆமென். இப்ப ஈசாக்கு ஏன் இன்னும் சத்துரு வந்துட்டு இருக்கிறான்னா, அவங்க பார்க்க வேண்டியதை இன்னும் உன்கிட்ட பார்க்கல. அபிமெலேக்கும் ஏன் கேராரின் மேய்ப்பர் உன்னையே தொடர்ந்து பிரச்சனை பண்ண வர்றாங்கன்னா, ஈசாக்கே நீ ஆசீர்வதிக்கிறத பார்க்கறாங்க, ஆனா உனக்குள் கர்த்தர் இருப்பதை பார்க்கல. அதை கண்டோம், அப்படிதான் உன் கூட கர்த்தர் இருக்கிறதை, உன் கிட்ட ஆசீர்வாதம் இருக்கிறதை பார்த்தோன்னு சொல்லல. நீ இவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டு இதை பார்த்து உன் கூட கர்த்தர் இருக்கிறதை. கர்த்தரால் நடத்தப்பட்ட ஒரு தேவ பிள்ளை எதில் அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும்னா, ஆண்டவரே என்னில் நன்மை காட்டல, என்னில் நீர் இருப்பதை காட்டு. அதுக்கு என்னில் என்ன மாற்றம் உண்டாக்கணுமோ அதை மாற்றுங்க. நடப்பது எல்லாம் நன்மைக்கு தான். எல்லாரும் எழுந்திருக்கலாம் தேவ சமூகத்தில். அல்லேலூயா. சகலத்தையும் செய்திடுவார் அதினதின் காலத்திலே, காத்திருப்பேன்
என் நேசருக்காய் புது பலன் அடைந்திடுவே. சகலத்தையும் செய்திடுவா. அதினதின் காலத்திலே காத்திருப்பேன் என் நேசருக்காய் புது பலன். சொல்ல யெகோவாயீரே என் வாழ்வின் எல்லாமே பார்த்து கொள்வார், எல்லாமே பார்த்து கொள்வார். யெகோவாயீரே எல்லாமே பார்த்து கொள்வார். என் நேரமும் எவ்வேளையும் இயேசுவில் மகிழ்ந்திருப்பே. எதுவும் என்னை பிரிப்பதில்லை. இயேசுவின் அன்பிலிருந்து சொல்லுங்க. என் நேரமும் எவ்வேளையும் ஹல்லேலூயா எதுவும் என்னை இருப்பதில்லை. இயேசுவே. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்ல. யெகோவாயீரே என் வாழ்வின் துணையானா. எல்லாமே பார்த்து கொள்வார். யெகோவாயீரே துணையானா. எல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்வார். அவன் ஈசாக்கு ஒரே ஒரு காரியத்துல மட்டும் கவனம் செலுத்தி கொண்டே வந்தார். அவன் எது கர்த்தருக்கு பிரியம், எது கர்த்தருடைய வழி. ஆமென். தனக்கு நஷ்டமாகிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் எதை நஷ்டப்படுத்தல, நான் கர்த்தருடைய வழியை நஷ்டப்படுத்தல. அதுல மட்டும் போக்கஸ் பண்ணி சரியான ட்ராக்ல நடந்து வந்ததுனால்தான் ஈசாக்கு சொல்லுகிறார், கர்த்தர் நாம் பலுகி பெருகும்படிக்கு கர்த்தர் நமக்கு இடத்தை உண்டு பண்ணினார். ஆமா, கர்த்தர் வழியில நிற்கிறவனுக்கு என்னென்ன உண்டு பண்ணணுமோ கர்த்தர் அதை உண்டு பண்ணி கொடுப்பார். நம்புகிறவர்கள் நல்ல கைகளை தட்டி சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நல்ல கைகளை தட்டி நடப்பதெல்லாம் நன்மைக்கு சேர்ந்து பாடுவோமா. நடப்பதெல்லாம் நன்மைக்கு தான் நன்றி சொல்லி பாடிடுவே. கலக்கமில்லை கவலை இல்லை, களிகூர்ந்து பாடிடுவே. நடப்பதெல்லாம் நன்மைக்கு தான் நன்றி சொல்லி பாடிடுவே. கலக்கமில்லை கவலை இல்லை, களிகூர்ந்து உயர்த்துங்கள். யெகோவாயீரே என் வாழ்வின் துணையானா. எல்லாமே பார்த்து கொள்வார். யெகோவாயீரே என் வாழ்வின் துணையானா. எல்லாமே ஒரு விஷயம் கூட நடப்பதெல்லாம் நன்மைக்கு தான் நன்றி சொல்லி பாடிடுவே. கவலை இல்லை. விசுவாசத்தோட பாடுக சபையே. ஆமென். சொல்லுங்க. நடப்பதெல்லாம் என்னுடையதை காண்பிப்பார், என்னோடு இருக்கிறவரை காண்பிப்பார். ஹல்லேலூயா. கலக்கமில்லை கவலை இல்லை, களிகூர்ந்து சொல்லுங்க. யெகோவாயீரே என் வாழ்வின் துணையானா. எல்லாமே பார்த்து கொள்வார். யெகோவாயீரே. ஆமென். எல்லாமே சொல்லுங்க. சகலத்தையும் செய்திடுவார். அதினதி காலத்திலே காத்திருப்பேன் என் நேசருக்காய் புது பலன் அடைந்திடுவே. சகலத்தையும் ஆண்டவர் எனக்காய் செய்வார். என்னுடையதை அவர் உண்டு பண்ணி காண்பிப்பார். காத்திருப்பேன் என் நேசருக்காய் புது பலன். சொல்லு. யெகோவாயீரே என் வாழ்வில்
நல்மைப்பரே குறை ஒன்றும் எனக்கில்லையே. காத்திடுவார் காத்திடுவார் நடத்திடுவார் அபிஷேகம் செய்திடுவார். சொல்ல கர்த்தரிந்தன் கர்த்தரிந்தன் நல்மைப்பரே எனக்கு இல்லையே. ஓ தேங்க்யூ ஜீசஸ். நன்றியோடு சொல்லுவோம் ஆமென். யெகோவாயீரே யெகோவாயீரே என் வாழ்வின் துணையானா எல்லாமே எல்லாமே பார்த்து கொள்வார். யெகோவாயீரே என் வாழ்வின் துணையானா எல்லாமே. சொல்ல எந்நேரமும் எவ்வேளையும் இயேசுவில் மகிழ்ந்திருப்பே. எதுவும் என்னை பிரிப்பதில்லை என் இயேசுவின் அன்பில் இருந்து. சொல்லுவீங்களா? எந்நேரமோ எந்த வேளை எந்த சூழ்நிலை எந்த காரியமும் என் இயேசுவின் அன்பில் இருந்து என்னை பிரிக்க முடியாது. ஆமே பிரிப்பதில்லை இயேசுவின் அன்பில். ஓ யெகோவாயீரே யெகோவாயீரே என் வாழ்வின் துணையானா எல்லாமே பார்த்து கொள்வார். யெகோவாயீரே என் வாழ்வின் துணையானா. சொல்லுங்க ஒரு விஷயம் கூட. யெகோவாயீரே யெகோவாயீரே லகரவஸ்யந்தலரியாதலரா எல்லாமே பார்த்து கொள்வார். யெகோவாயீரே யெகோவாயீரே என் நம்பிக்கைக்குரியவரே. இப்ப சொல்லுங்க நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே உண்மையுள்ளவர். நீர் ஒருவர் தானே நம்பத்தக்கவர். நீர் ஒருவர் தானே உண்மையுள்ளவர். நீர் ஒருவர் தானே பொய் சொல்லிட. நீர் மனிதனல்ல மனமாறிட மனுபுத்திரனல்ல பொய் சொல்லிட. நீர் மனிதனல்ல மனுபுத்திரனல்ல. நீர் செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. நீர் செய்வது நல்ல கையை தட்டி எல்ஷடா தெய்வமே சர்வ வல்லமையுள்ளவரே. யெகோவா தேவனே என்னை பெருக செய்பவரே. எல்ஷடா நீர் எல்ஷடாய் தெய்வம். நீர் செய்வதை தடுக்கத்தக்கவனியா எனக்கானவை எனக்குள்ளானவைகளை மாற்றங்களை உண்டாக்குகிறவரே. நீயே நல்ல கைகளை தட்டி விசுவாசத்தோட கைகளை கட்டி நான் நம்பி இருக்கிறவர் நம்பத்தக்கவர். எனக்கு செய்வது எனக்கு செய்து கொண்டிருப்பது எனக்கு செய்ய போவது நன்மைக்கானவைகளே. விசுவாசத்தோட உன்னுடையதை காண்பிப்பா. உனக்குள் இருக்கிறவரை காண்பிப்பா. ஆமே எனக்கானதை மாற்றத்தை உண்டு பண்ணுவார். எனக்குள்ளான மாற்றத்தை உண்டு பண்ணுவார். என் ஆண்டவர் நல்லவர். என் கர்த்தர் நல்லவர். வெளிப்புறத்தில் மாற்றத்தை உண்டாக்குகிறவர் மாத்திரமல்ல உட்புறத்தில் மாற்றத்தை. உனக்குள் உண்டான மாற்றம் வெளியிலே மாற்றங்களை கொண்டு வரும். கர்த்தர் இடத்தை உண்டு பண்ணுவார். கர்த்தர் உன்னோடு இருக்கிறதை காண பண்ணுவார். சரபல பௌதரியா சரபல கரபல. விசுவாசித்து கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமையா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா.